வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 243. ஓருலக ஆட்சி என்பது தலைப்பு. தனி மனிதர் சொத்து உரிமை வியாபாரங்கள் தனித்தனியே நாடு பிரிந்து அரசு செய்தல் இனிமேலும் நீடித்தால் மனித வர்க்கம் எவ்விதத்தும் வாழ முடியாது. உணர்ந்த மனிதர் பலர் இணைந்து உலக மக்கட்கெல்லாம் மாறுபட்ட சூழ்நிலையை விளைவை நல்கும் கனிவுடனே விளக்கி பொது உடைமையோடு கலங்கமிலா ஓருலக ஆட்சி காண்போம். இன்று மனிதர் வாழ்க்கையில் நிலவும் துன்பங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது தனி மனிதர் சொத்து உரிமை. இதன் காரணமாகத்தான் எந்தவித வரைமுறையும் இன்றி மக்கள் செல்வத்தை குவிக்க போராடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் வாழ்வை துளைத்துவிட்டு செல்வத்தின் பின் ஓடுகிறார்கள். எனவே இந்த தனி மனிதர் சொத்து உரிமை, அதே போல தனி மனிதர் வியாபாரம் செய்கின்ற முறை, நாடுகள் தனித்தனியே பிரிந்து எல்லை கட்டிக்கொண்டு ஆட்சி செய்கின்ற முறை இனிமேலும் நீடித்தால் மனித வர்க்கம் எவ்விதத்தும் அமைதியாக வாழ முடியாது. ஆனால் இதை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அறிவில் உயர்ந்த மனிதர்கள் பலர் இணைந்து இன்று இருக்கும் இதே வாழ்க்கை முறை தொடருமானால் மனிதகுலத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்தை உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து விளக்கி, அப்படி விளக்கும் பொழுது அவர்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. ஏனெனில் ஒரு மாறுபட்ட புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அனைவரும் சுலபமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே புதிய முறையை கனிவுடனே விளக்கக்கூடிய நபர்கள் நமக்கு தேவை. அப்படி அவர்கள் பொறுமையோடு விளக்கி அதன் மூலம் பொது உடைமையாக மனிதர்கள் இணைந்த ஓருலக ஆட்சியின் கீழ் அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிட்டுகின்ற உயர்ந்த நிலை வருவதற்கு பாடுபட வேண்டும். அறிவில் உயர்ந்தவர்கள் உடனடியாக செய்ய வேண்டிய செயல் இதுதான் என்பது அருட்தந்தை அவர்களது கருத்து. சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.